குளிச்சுட்டு வந்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? சூரிய நமஸ்காரம். அதை மட்டும் தப்பாமல் செஞ்சு பாருங்கள். சார் எங்கள் வீட்டில் வந்து சூரியனை பார்க்க முடியாது சார், ரொம்ப உள்ளே இருக்கும், நான் வெளியே வர முடியாது, நிறைய கொடுத்துன்னு இருக்குது, நான் அந்த மாதிரி வந்தால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஈர ஆடையை வச்சுக்கிட்டு நீங்கள் குளிக்கணும் அந்த மாதிரிலாம் சாஸ்திரத்தில் எதுவுமே சொல்ல. நல்ல ஜம்முன்னு தலைவாரி பவுடர் அடித்து குங்குமமோ விபூதியோ வச்சுக்கிட்டு நல்ல துணி போட்டுக்கிட்டு சுவாமியை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் பெட்ரூம்லேயே கிழக்கு பார்த்து நின்று எதிரில் வந்து சூரியன் இருக்கிறதா உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிங்க. நம்ம வீட்டில் நம்ம சுவாமி ரூமில் நம்ம சுவாமி வந்திருக்கார், ஆதித்யன் விஜயம் பண்ணியிருக்கார், சூரிய பகவான் வந்திருக்கார், சூரிய நாராயணன் வந்திருக்கார், நாராயணன் வந்திருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே சமர்ப்பணம் பண்ணுங்கள். உங்களது பூர்வ ஜென்ம கர்மமெல்லாம் போகிறது மட்டுமல்ல, அன்றைய பொழுது இனிமையான பொழுதாக இருக்கும். எதிரிகள் தொல்லை இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். மென்டல் டென்ஷன். ஒருத்தர் போனால் ஒருத்தர், ஒன்று கூட இருக்கிறவங்களாலே இல்லை வர்ற விசிட்டர்னாலேயே உங்களுக்கு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சூரிய வழிபாடுங்கிறது மனோதைரியத்தை தரக்கூடியது. உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டுங்க, சிடியில் போட்டுங்க, யூடியூப்பில் போட்டுங்க, செல்லில் போட்டுங்க. அந்த ஒரு 15 நிமிஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூரியனை பார்த்து அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி நீங்கள் இருவருமே ஐக்கியமானீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நாள் மட்டுமில்லை எந்த நாள்லேயும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு, இது அத்தனையும் நீங்கள் செய்ய முடியும். அதனால தான் காலையில் நீங்கள் எழுந்த உடனே குளிச்சுட்டு, நிறைய பேர் குளிக்காமையே சுற்றிட்டு இருப்பாங்க. அது மிகப்பெரிய பாவம். அது அந்த அளவுக்கு தரித்திரத்தையும் தானிய தோஷத்தையும் திரவிய தோஷத்தையும் கொடுத்துரும். அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வராது, வீட்டில் பணம் தங்காது. காலையில் எழுந்து குளிக்காமல் நிறைய பேர் பல்லை விளக்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீடு முழுவதும் சுற்றி சுற்றி வருவாங்க, 1 மணி நேரம் பல் விளக்குவாங்க. இதெல்லாம் மிக கெட்ட பழக்கங்கள். அந்த இடத்துல நின்று பல்லை விளக்கிக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே கையோடு குளிக்க போயிடுங்க. அது எந்த பச்சை தண்ணி வெந்நீர் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஜம்முன்னு குளிச்சுட்டு, தந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு பாட்டி சொன்ன மாதிரி ஜம்முன்னு துணி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தால்